வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை முழு ஆதரவு நம்ம சேனலுக்கு தேவைப்படுது. மேற்கொண்டு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னோட கருத்துக்கள் நான் வெளிப்படையாக அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த யூடியூப் மூலமாக சொல்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்கள் என்ன வெளிப்படையாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் முழுமானதாக நான் ஏற்றுக்கிறேன். மேற்கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிவிக்கு கட்சி சார்ந்து 2 முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் ஒரு நண்பர் ஒரு உறவு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தார். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அஃபிஷியலாக வந்ததா தகவல் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா பிரச்சனை. நம்ம முன்னாடி வீடியோவை நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். டெல்டா விவசாயிகள் பிரச்சனை, நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுற இடத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இதில் டிவிக்கே சார்ந்து பேசுகிறோம் நம்ம கேட்டிருந்தப்போ, கரூர் மக்கள் சந்திப்பு, அதாவது சென்னையில் வர வச்சு பார்த்ததுக்கப்புறம் விஜய் வந்து தலைமையில் ஒரு அறிக்கை வந்து வெளிவிட்டிருக்காங்க. ட்விட்டர் பேஜில் வந்து இப்போ அஃபிஷியலாகவும் வெளிவிட்டிருக்காங்க. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து முழுக்க டெல்டா மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் சரி, ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திராவிட கட்சியை எதிர்த்தும் கேள்விகள் வந்து அதில் முன்வைத்திருந்தார். 2வது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, கட்சியில் வந்து முக்கிய பொறுப்புகள், மாவட்ட ரீதியான கழக செயலாளர்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதவிக்கு வந்து நியமனம் செஞ்சு ஒரு 27 பேர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த பதவிக்கான நியமன நபர்கள் வந்து முழுக்க விஜய் அவர்களை தேர்வு செய்ததாகவும், முழுக்க விஜயோட கட்டுப்பாட்டில் மட்டுமே இவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து அறிக்கை வெளிவந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவரோட தலைமையில் பொறுப்புகள் கொடுத்து அவர் தலைமையில் மேற்பார்வையில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை வந்து இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உறவு, நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு உறவு வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா, எதிர் நிலைப்பாட்டில் இருக்கீங்களா கேட்டாங்க. பொதுவாகவே நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மண்ணுக்கு, இந்த தமிழ் மக்களுக்கு, தமிழ் நாட்டுக்கு, தமிழ் மண்ணிலிருந்து ஒருத்தர் வந்து நல்லது செய்யணும்னு முயற்சி பண்ணும்பொழுது அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன், ஏற்கிறேன். ஆனால் அவர் எடுக்கக்கூடிய கொள்கை, அவர் கொண்டு வரக்கூடிய நோக்கம், மக்கள் திட்டம், மக்களோட நின்று மக்களுக்காகவே பேசி மக்களாகவே நிற்கக்கூடியவர் தான் இந்த நாட்டுக்கு தேவை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இந்த தமிழ் மண் பார்த்துட்டாங்க. புதுசாக ஒரு மாற்றம் வரணும்னா டோட்டலாகவே எல்லாத்துக்கும் மாற்றமாக இருக்கணும். முக்கியமாக மக்கள் பிரச்சனையை மக்களோட இடத்துல போய் சந்தித்து அவங்களோட நின்று கைகோர்த்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மட்டும்தான் தலைவர். அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறதா தலைவர். இதை விஜய் அவர்கள் கண்டிப்பாக பண்ணார்னா கண்டிப்பாக நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். இதை விஜய் அவர்கள் பண்ணுவாங்க, இனி எதிர்காலத்தில் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும், காலம் தான் முடிவு பண்ணும்.